யார் அவன் காட்டான்? இல்லை சார், சூப்பர் ஃபைட்டர் சார் அவர். அப்படின்னா மைத்திக்கு அவனை போட்டிங்க, இவனை போட வேண்டியதானே அப்படின்ட்டார். கலியுகம்னு ஒரு படம் ஷூட்டிங். அப்போ வந்து 2 நாளாக அந்த வில்லன் வரலை. பிரபு சாருக்கும் வில்லனுக்கும் ஃபைட்டு. பாம்பேலேருந்து வரணும். அவர் பயங்கர பிஸி பாம்பேயில். நான் பான்பராக போட்டுன்னு அங்கே துப்பின்னே இருப்பேன். இவர் ஜிவி வந்தார். அவருக்கு போகும்போது பூன்னு துப்புனேன். யார் அவன் காட்டான்? மனுஷால் வர துப்புறாத அவர் தான் சார் அந்த வில்லனுக்கு டூப்பு. என்ன டூப்பு? ஒரு டூப்பு அப்படி ஒரு கெட்ட வார்த்தை மாதிரிச்சுப்பா. கெட்ட வார்த்தை கிடையாது சார். இதில் சொன்னார். இல்லை சார், சூப்பர் ஃபைட்டர் சார் அவர். ஃபைட்லாம் பண்ணுவார். டூப் போடுறதுக்கு விட்டு வந்துரு. ஆனால் அந்த ஃபைட்டை களை கட்டிடணும். அப்படின்னா மைத்திக்கு அவனை போட்டிங்க, இவனை போட வேண்டியதானே அப்படின்ட்டார். எல்லோரும் ஷாக்கு. பேக்கப் சொன்னதெல்லாம் கட்டு. ஸ்டார்ட் கேமராவா போனால் அந்த கேரக்டர் மாறி போச்சு. இதுதான் வாழ்க்கையில் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னா, சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஃபைட் எடுக்கிறாங்க. என் கால் உடஞ்சிடுச்சு விஜயகாந்த் சார் படத்தில். அடுத்தது விஜயகாந்த் மாதிரி உண்மையான மனிதனை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. மனித நேயம்னு வாங்குறது தெரியுமா? அதில் வந்து சும்மா எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நானும் அதான் சொல்கிறேன்ன்றது ஒரு இது கிடையாது. கடவுளை பார்த்தா எல்லாரும் கடவுளை பார்த்து வணக்கம் தான் செய்வோம். எவனா வரலாம் பிடிக்காதவனும். அது மாதிரி கடவுளை பார்த்தா கை எடுத்து கும்பிடணுன்றது ஒரு இது. அது மாதிரி விஜயகாந்த் சார் வந்து என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 90% அவரால் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தரமே மாற்றப்பட்டது. அவரெல்லாம் நான் போன இதில் கூட சொன்னேன், அவர் நேரில் பார்த்தா என் உயிர் போயிடும்ன்ட்டு. ஏன்னா இந்த நிலையில் அவரை பார்க்கக்கூடாது. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனித நேயம்னா, நடந்து போகும்போது ஒரு ஏதோ ஒன்று கீழே அடிபட்டு கிடக்குதுன்னு பார்த்துல போக மாட்டார். அதுக்கு என்ன ஏன் அப்படி கிடக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். 60 படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 100 days. ஆமாம் ஆமாம். அதில் ஒரு படத்துக்கு நான் என் தங்கச்சி கல்யாணம், ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், பணம் வந்து சேர்க்கணும். அப்போது ஃபைட் வந்து 3 மாதம் கழிச்சு தான் எடுக்க போகிறாங்க ஷெட்யூல். என் தங்கச்சி கல்யாணம், நான் பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்சவன்னா என்னை கூப்பிட்டு போனப்போ எப்போ கல்யாணம் ஆனார் சார்? இப்போ வர 19ஆம் தேதி சார். இன்றைக்கி என்ன தேதி? 16. என்னடா பண்ண போகிறாரு? சரி ஒன்று பண்ணலாம், உனக்கு சோலோ ஃபைட்டு அடுத்த மாதம் தான், நாளைக்கே வச்சுருவோம். அப்புறம் டக்குன்னு வந்துடும். ஆமாம், டேயில் வந்து டைம் கிடைக்கல. நைட் ஷூட்டிங். டேயில் நடிக்கிறாரு, நைட் என்கிட்ட ஃபைட் பண்ணுறாரு விஜயகாந்த் சார். ஃபைட்டு முடிஞ்சு விடிய காலையில் கல்யாணம் 19ஆம் தேதி. 18 நைட்டு வரைக்கும் ஃபைட் பண்ணுறோம். நான் போய் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மண்டபத்தில் வந்து உட்காந்துருக்காரு பேமெண்ட்டோட.